ஹைப்பா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. யாருக்கெல்லாம் முடி வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னோட முன்னெத்திலலாம் ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்குது, நெத்தி வந்து ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இந்த எண்ணெய் ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்கும். பூச்சி வெட்டு, புழு வெட்டு, ஹேர் வளரவே இல்லை, இந்த இடத்துல எனக்கு சொட்டையாகவே இருக்குது அப்படின்னா இந்த எண்ணெய் உங்களுக்காக தான். வாங்க, இந்த எண்ணெய்க்கு என்னென்ன வேணும், எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஹாய்மா, என்ன லஞ்சுக்கு பூண்டு குழம்பா? பூண்டு குழம்பு இல்லை, ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறேன். காலையிலே இன்னைக்கு இதுதான் வேலை. என்னன்னா, இங்கே பாருங்க, நான் எவ்வளோதான் முடி வளர்க்குறது அது இதுன்னு உங்களுக்கு ஹேர் ஆயில், ஹேர் பேக்கு, நல்ல பிளாக் என்ன டைன்னு சொன்னாலும் இங்கே வந்து பாருமா, இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டாண்டியாக இருக்குது பார்த்தீங்களா? அது குங்குமம் வச்சா இல்லைன்னா எதனாலும் தெரியாது. நிறைய பேருக்கு 40+ இல்லை சின்ன பசங்களுக்கு இந்த இடத்துல சொட்டை விழுந்துடும். இங்கெல்லாம் முடி நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் எனக்கு யோசிக்கும் போது சரி அந்த டிப்ஸை உங்களுக்கும் சொல்லலாமேன்னு இப்போ பூண்டை வந்து நறுக்கி இது பண்ணிட்டு இருக்கேன். இதை எப்படி ஹேர் ஆயிலாக நம்ம ரெடி பண்ண போறோன்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது பூண்டும் தேங்காய் எண்ணெயும் தான். பூண்டு வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். 2 ஸ்டெப் சொல்றேன். இதுல காய்ச்சறது இன்னொரு ஸ்டெப் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பூண்டு கட் பண்றோம் இல்லையா, இது கட் பண்ணிட்டு இந்த சொட்டை இருக்கு இல்லையா, இதுல வரும் ஒரு ஜூஸ் மாதிரி வரும், ஒரு பிசுபிசுப்பு தன்மையான ஜூஸ் ஒன்று வரும். அதை வந்து நமக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கோ அங்கே இப்படி தேய்க்கணும். கொஞ்சம் அது ட்ரை ஆகிட்ட மாதிரி இருந்தால் பக்கத்தில் இந்த இடத்த கட் பண்ணி போட்டுட்டு இப்போ இங்கே திரும்ப ஜூஸ் மாதிரி வரும் ஒரு மாதிரி. அது நமக்கு தெரியாது. எங்கெல்லாம் சொட்டையாக இருக்கோ இப்படி பிளைனாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அது ஒரு ஸ்டெப்பு. நான் வந்து இப்படி டைம் இல்லை, கட் பண்ணி தேய்க்க முடியாதுன்னா ஒரே கார்லிக் ஆயிலாக ஹேருக்கு ரெடி பண்ணிடலாம் தான். இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் டைம் இருக்கோ இல்லையா, ஒரு பூண்டை தோல் எடுத்துக்குங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வர்ற ஜூஸை இப்படி தேய்ச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பேக்லலாம் எனக்கு தடவை டைம் இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அப்படின்னு பண்ணிக்கலாம். சரி வாங்க, ஆயில் எப்படி காய்ச்சதுன்னு பார்த்துடலாம். சரிப்பா, இப்போ வந்து பூண்டு எண்ணெய், அதாவது கார்லிக் ஆயில் தயாரிக்கிறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 1/2 லிட்டரு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் செக்கில் வாங்கின எண்ணெய், நீங்கள் என்ன தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வாங்கிக்கோங்க. இப்போ இந்த அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. எண்ணெய் காஞ்ச உடனே தான் பூண்டு போடணும்னு கிடையாது. இப்போவே நம்ம வந்து பூண்டை போட்டுடலாம். அதான்ப்பா 2 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி காய்ச்சி ரெடி பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா வந்து இதை வந்து நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு கட் பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிட்டாலும் சரிப்பா. இது வந்து நல்லா பொன்னிறமாக மாறணும். மாறினதுக்கப்புறம் தான் அந்த இதுவாகும். இப்போ வந்து அடுப்பு நான் ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன்ப்பா, அப்படியே இதுவாகட்டும். இப்போ வந்து இதில் வந்து சிலர் கருவேப்பிலை, வெந்தயம் இந்த மாதிரிலாம் போட்டு காய்ச்சுவாங்க. அது வந்து நார்மல். இதோட பவர் வந்து அது இதுவாயிரும். அதனால் நமக்கு வந்து அந்த சொட்டைக்கு மட்டும் மெனக்கெட்டு தயாரிக்கணும்னா இந்த பூண்டு எண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் காய்ச்சிட்டு இது கூட வேறு எண்ணெய் கூட கொஞ்சம்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம். நல்லா ஒரு 100 கிராம் கிட்ட பூண்டு வாங்கிட்டு நல்லா தோல் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நச்சு போட்டால் அதுக்கு ஒரு மாதிரி கலந்துரும். இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக அதோட ஜூஸ் எல்லாமே நல்லாவே இறங்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு காய்ச்சினிங்கன்னா இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ண வேணாம். இதை அப்படியே நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்து இது பண்ணலாம். இல்லைனா காட்டனில் தொட்டு இது பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. பாருங்க, சூப்பராக கோல்டன் கலரில் வருது. இந்த டைமில் அடுப்பை நிறுத்திடலாம். ஏன்னா ஹீட் இருந்துகிட்டே இருக்கும்போது இதோட கலர் வந்து இன்னுமே சேஞ்ச் ஆகும். தெரியுதா? சூப்பராக கோல்டனாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஆற விட்டு நம்ம வந்து நல்லா ஆறினோன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லைனா கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம்ப்பா. நான் வந்து இது மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றினா காட்டனில் தொட்டு தலையில் தடவிக்கலாம். இதனால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் பூண்டு ஜூஸ் மட்டும் தேய்க்கும் போது வந்து தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளைன் கோகோனட் ஆயில் தடவினாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான்ப்பா, ஆறட்டும். அடுப்பை நிறுத்தியாச்சு. ஆறின உடனே நம்ம இதோட வேணும்னாலுமே ஆயிலுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ ஆயில் ஓரளவு ஆறிடுச்சு. இது வந்து இந்த சூடான பாத்திரத்தை வந்து மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஆற வேண்டி இருக்குது. ஆறின உடனே நம்ம இது பண்ணிடலாம்.
எப்படி இருக்குது பாருங்க. நல்ல வாசனை அடிக்குது. சிலருக்கு பூண்டு வாசனை பிடிக்காது. ஆனால் இது ஒரு நல்ல வாசனை அடிக்குது. அப்புறம் பச்சையாக நம்ம தடவும் போது லைட்டாக ஒரு எரிச்சல் இருக்கும். ஆனால் அதனால் பயப்பட வேணாம். அப்புறம் சரியாயிரும்ப்பா. இப்போ இதுவுமே நல்லா ஏன் பாத்திரம் மாற்றினா அந்த பாத்திரத்தில் அப்படியே சூட ஆறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுன்றதுனால தான் இந்த பாத்திரத்தில் மாற்றினேன். இப்போ வந்து இதை வந்து இந்த பாட்டில் ஸ்ப்ரே பாட்டிலில் தான் ஊற்ற போகிறோம். நான் ஒரு பனல் வச்சுட்டு அந்த பூண்டோட ஊற்ற போகிறேன். சின்னதாக இருக்கிறதெல்லாம் உள்ளே போயிடும். ஊற்றிடலாமா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுற போகிறேன். நான் தட்டினா உள்ளே போயிடும். சூப்பராக இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றியாச்சு. மூடி வச்சிடலாம். மூடிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்ப்ரே பாட்டில் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன் நான். இது டோனர் இருந்த ஸ்ப்ரே பாட்டில். அவ்வளோதான். இப்போ தலையில் இதை ஸ்ப்ரே பண்ணிடலாமா? எப்படி இருக்குது? சூப்பராக. இந்த மாதிரி பாட்டிலாம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்பூன் போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக கார்லிக் ஆயில் பூண்டு எண்ணெய் ரெடி பண்ணிட்டோம். நம்ம எப்படி ரெடி பண்ணால் நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். தேங்காய் எண்ணெய் வச்சுக்கோங்க. அடுப்பில் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு பூண்டை வந்து தோல் எடுத்துட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெய் காஞ்சி போடணும்னு இல்லை, முன்கூட்டியே கூட ரெண்டுத்தையும் சேர்ந்தா மாதிரி கூட நீங்கள் போட்டு அடுப்பில் வச்சிடலாம். உங்களுக்கு காய்ச்சறதுக்கெலாம் டைம் இல்லைன்னா ஒரு பூண்டை தோல் எடுத்துட்டு பாதியாக கட் பண்ணி இடையே தலையில் லைட்டாக மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆயில் வச்சுக்கலாம். 2 ஸ்டெப் இருக்குது. நான் வந்து ஆயிலாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஆயில் வந்து நல்லா ஆறிடுச்சு. காய்ச்சி பாட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வச்சாச்சு. இப்போ ஸ்ப்ரே பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரி ரூட்டில் மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு இல்லைப்பா, ரூட்டில் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். பாருங்க, இங்கெல்லாம் சொட்டை அதிகமாக இருக்குது. வளர்ந்துருக்கா நம்மளும் செக் பண்ணலாம். நல்லா முன்னெத்தியில் நல்லா தடவுங்க. உங்களுக்கு ஹேர் எங்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அங்கே மட்டும் ஃபுல் ஹேர் ஸ்ப்ரெட் பண்ணணும் இல்லை, ரூட்டில் மட்டும் பட்டா போதும். வாங்க குட்டியாக இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மைல்டாக ஸ்கால்ஃபில் மட்டும் மசாஜ் பண்ணுங்கள். ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் சிலருக்கு பிடிக்காது. ஓகேனா வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஹேர் க்ரோத்துக்கு தானே. பச்சையாக தடவும் போது ஒரு எரிச்சல் இருக்கும். 2 மினிட்ஸில் அது சரியாயிடும். வாங்க நான் கொஞ்சம் டீப்பாக மசாஜ் பண்ணிக்கிறேன்ப்பா. எனக்கு வந்து இந்த பூண்டு எண்ணெய் வந்து கிளைண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 1 வீக்கில் தீந்துடும். நீங்கள் நிறையா காய்ச்சும் போது கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா பூண்டு வந்து கொஞ்சம் அதோட தன்மை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பிளாஸ்டிக்கில் போட்டால் அது வந்து செட் ஆகாது. நான் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கோங்கப்பா. இல்லைன்னா குட்டி ஸ்ப்ரே பாட்டில் அப்பப்போ கொஞ்சம் இது பண்ணி, இல்லைன்னா பெஸ்ட்டான இது என்ன தெரியுமா, காட்டனில் தொட்டு எண்ணெயை தொட்டு லைட்டாக இப்போ எங்கே தேவையோ அங்கே மசாஜ் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டுப்பா. சரி, தடவிடலாம். அவ்வளோதான்ப்பா. சூப்பராக அப்ளை பண்ணிட்டேன். கொண்டை கட்டியிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நான் சிக்க எடுத்துக்கிறேன். அப்போ தான் சிக்கெல்லாமே இருந்துச்சுன்னா அந்த ஆயில்லையே சிக்கெல்லாமே கலண்டுரும். எப்போவுமே எண்ணெய் தேய்க்க போகிறீங்கன்னா நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், சிக்க எடுத்துகிட்டு எண்ணெய் தேய்க்க வேண்டாம். நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டிங்கன்னா ஹேர் ஸ்மூத் ஆயிரும். அப்புறம் சிக்க எடுக்கும்போது ட்ரைனஸால் முடி வந்து நமக்கு உடையாது. இப்போ வந்து நான் அப்படியே எண்ணெய் வச்சுட்டு கொண்டை கட்டிட்டேன். இப்போ வந்து ஒரு நாள் நைட்டு விட்டுட்டு நீங்கள் மறுநாள் வாஷ் பண்ணணுன்னாலும் ஒரு ஹெட் கவர் மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ 1 ஹவர் கழித்து நல்லா ஷாம்பு வாஷ் பண்ண போகிறேன்ப்பா. இது வந்து ஜென்ஸு முடி ரொம்ப சொட்டையாயிருச்சு, புழு வெட்டு, பூச்சி வெட்டு, இந்த மாதிரி முடி வளர்ச்சி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ரொம்ப ஸ்டாண்டியாலாம் இருக்குது பாருங்க, அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் இருக்கும். இப்போ நானுமே இது ஒரு டெஸ்ட் மாதிரி தடவி இருக்கேன். எனக்கும் இந்த இடத்துல சொட்டை இருக்குது. மெனக்கடாமல் டை போடுறதுலையே குறியாக இருந்தேன். இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு ஒரு மாதம் கழிச்சு க்ரோத் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம்ப்பா. அவ்வளோதான். இது வந்து ஜென்ஸ் எல்லாருமே தடவலாம். யாருக்கெல்லாம் முடி வளர்ச்சி முன்னெத்திங்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அவங்க தடவிக்கலாம். இது வந்து லைட்டாக ஒரு பச்சையாக தடவும் போது எரிச்சல் ரொம்ப இருக்கும். நார்மலாக இப்படி தடவும் போது நமக்கு எரிச்சல் ரொம்ப இருக்காது. லைட்டாக அந்த பூண்டு ஸ்மெல்லு தான் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ வந்து நான் ஒரு 1 ஹவர் கழிச்சு வாஷ் பண்ணி நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நல்லா சிக்க எடுத்துருவேன். சிக்க எடுத்துட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிடலாம்ப்பா. வாஷ் பண்ணிட்டு ஹேர் எப்படி இருக்கு, சில்கியா இருக்கா, பூண்டு எண்ணெயால நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதையும் நம்ம பார்த்துடலாம்ப்பா. இப்போ எண்ணெய் தேய்ச்சி தலைவாரணுன்னு தெரியுதா? முடி பாருங்களேன். முடி நல்லா இருக்குனாலுமே ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி லுக்கில் தான்ப்பா இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் தான் வளருதா என்ன, நமக்கு கொஞ்சம் இந்த இடம் இல்லை தெரியுதா எப்படி இருக்குது பாருங்கள். இது எல்லாருக்குமே நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் நாள் ஆக ஆக நெத்தி தெரியறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். சின்ன பசங்களுக்குமே இந்த பிரச்சனைலாம் இருக்குது.
இப்போ வந்து நான் இது ரெகுலராக இந்த எண்ணெயை தடவிட்டு அந்த இடத்துல growth இருக்கான்னு பார்க்கலாம். ரொம்ப சொதன்னு தடவணும்லாம் இல்லைப்பா. உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் கூட நீங்கள் தடவிட்டு முன்னாடி கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம்ப்பா. ரொம்ப சொதன்னு தடவணும்லாம் இல்லை. நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நிறையா ஆயில் ஆயிருச்சுப்பா. வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா. நல்லா 2 டைம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணேன். ஏன்னா ஆயில் கொஞ்சம் நான் அதிகமாக வச்சுட்டேன். 1 டைம் வேணுனா 1 டைம். நான் வந்து வாஷ் பண்ணும்போது சப்போஸ் எரியுமா, இல்லைன்னா ஸ்கின்ல படும்போது எரியுமா, ஏன்னா பூண்டு இருக்கு இல்லையா, அதனால் அந்த மாதிரி எரிச்சலாம் இல்லை. இன்னும் எண்ணெய் வச்ச உடனே தலை வலிக்குமான்னு பார்த்தேன், தலைவலியும் இல்லைப்பா. எனக்கு வந்து நல்லாவே செட் ஆகிருக்கு. முடி இதுக்கப்புறம் கொட்டுதா, நமக்கு ஏதாவது க்ரோத் கண்ணு தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோதான் இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஸ்கேண்டியாக இருக்குது பாருங்க. லைட்டாக இல்லை, நல்லாவே இருக்குது. இது க்ரோத் இருக்கான்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க முடியாது. ஒரு 30 டேஸ் போட்டும் ரெகுலராக வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த எண்ணெயை வைக்கலான் இருக்கேன். மற்ற நாள் சாதா எண்ணெயை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு 2 நாள் குறிப்பிட்ட இந்த ஆயிலை வந்து நம்ம இந்த இடத்துல க்ரோத்துக்காக வைக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ஹேர் க்ரோத் கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும்னு நம்பலாம். ஏன்னா நானுமே இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் அதனால். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து காய விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா. எப்பவுமே டையின் அது இது நம்ம நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஹேர் பேக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் டை போட்டு நம்ம முடி கொட்டுதுன்னா ஓரளவு இதில் நம்ம முடி பேலன்ஸ் ஆகும்ப்பா. சில்கியாக டையினால் உள்ள ட்ரைனஸ் எல்லாமே தடுக்கும்ப்பா. அதோட காய விட்டுட்டு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.